ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது விதமான சட்னி பார்க்கலாங்க. இந்த சட்னியை சாப்பிட்டிங்கன்னா கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அதுக்காக பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. அதில் ரஃபாக கட் பண்ண ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. அடுத்தால ஒவ்வொரு பொருளாக வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்து கூடயே. இப்போ மிளகாய் சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 7 சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூடயே 7 வெள்ளைப்பூடு, சட்னிக்கு தேவையான அளவு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த வரமிளகாய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வரமிளகாய் சட்னிக்கு தேவையான அளவு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ வரமிளகாய் சட்னி அரைச்சி எடுத்துட்டேங்க. சட்னிக்காக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்காக பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த வரமிளகாய் சட்னிக்கு நீங்கள் நல்லெண்ணெயே ஊற்றி தாளிங்க. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் கூடயே கொஞ்சமாக உளுந்த பருப்பும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா சிவந்த பிறகு 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்த வரமிளகாய் சட்னி கூட தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. இட்லி தோசையோட இந்த வரமிளகாய் சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எந்த சட்னியுமே வைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.